சம்பந்திய கூட்டிட்டு சிவபதி போறாரு வீட்டுக்குள்ள. பரஞ்சோதி உங்களை வர சொல்லியிருக்காங்க ஐயரே, நல்லா பார்த்து சொல்லுங்க. 2 மகளும் கர்ப்பமா இருக்காங்க. சாமி, 2 மருமகளும் முழுகாம இருக்காங்களா? அம்மா, அத நீங்க தான் சொல்லணும். என்ன கேட்டா நான் ஐயர்மா. சாமி, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க. சாமி, 2 பேரும் உண்டா இருக்கிறாங்கல்ல, தோஷம் எதுவும் இல்லையே சாமி. 2 மருமகளும் சந்திச்சுக்க கூடாது, அதே ஒரு தோஷம் தாமான்னு சொல்றாரு ஐயர். உங்க வழக்கப்படி ஓமா நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பிரசவமும் பேஷா நடக்கும். தீயும் சேதுவும் பூஜை பண்ணா குடும்பம் தலைக்கும். வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை வச்சுக்கலாம். பெரியவனே, வெள்ளிக்கிழமை பூஜையில நீ கலந்துக்கிற. தென்னரசு சொல்றாரு, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. வேலு சொல்றாரு, அண்ணே அன்னைக்கு பூஜையில கலந்துக்கணும்னு. நான் சொல்றது ரைட்டு தானே சாமி? கண்டிப்பா. மெய்யப்பன் சொல்றாரு, இந்த பூஜைக்கு நாங்க எல்லாரும் வருவோம்னு சொல்றாரு. சின்னவனே, அவருக்கு கொடுத்து அனுப்புடா. அம்மா, இத வாங்கிக்கோங்க. உங்க பொண்ணுக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க, உங்க பொண்ணுகிட்டே கொடுங்க. என்னாச்சு ஜோதி? பெரியவங்கன்னு தானே உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, சின்ன பிள்ளைகிட்ட அதை கொடுக்கறது? வாங்கிக்கோ ஜோதி. ஜோதி வாங்கிக்கிறாங்க. சிவபதி சொல்றாரு, அப்பாவை போய் வழி அனுப்பிட்டு வாமா. சக்தியோட அப்பா அட்வைஸ் பண்றாங்க. சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சேரன் கௌரிய பார்த்த உடனே ஒரே குழப்பத்திலே இருக்காரு. அப்ப சேரனோட தங்கச்சி, கௌரினா உனக்கு இஷ்டம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? அண்ணிதான் இல்ல, உனக்கு கௌரினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னே. கௌரி விட்டுட்டு போன கச்சீஃப எப்படி நான் இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்க? சேரன் சொல்றாரு, இனிமேட்டு கௌரிய பத்தி பேசாத, படிக்கிற வேலையை மாத்திரம் பாரு அப்படின்னு சொல்றாரு. இத மீனால் ஒட்டி கேக்குறாங்க. கௌரி வீட்டுல உள்ள அத்தனை பேருக்கூடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனால் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா சந்தோஷத்தை நீ காப்பாத்த நினைக்கிற, நான் எங்க அப்பா சந்தோஷத்தை நான் காப்பாத்த நினைக்கிறேன். இதுதான் நம்ம. கோவத்துல இடியட்னு திட்டினேன். நீயும் அந்த நிலைமையில தானே இருக்க சக்தி. நாளைக்கு எங்க அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நான் எப்படி முழிப்பேன்னு பயந்துகிட்டு இருக்கேன். வேலு எல்லா தப்பையும் மன்னிச்சிருவாங்க, ஆனா இப்படி ஒரு தப்ப மன்னிக்கவே மாட்டாங்க யாருமே. வேலு, நீ உண்மையை மறைக்க கிரைம் ரேட் ரொம்ப கூடிக்கிட்டு போகும். அதுக்கு பலியாக போறது நான் தான், இந்த சக்தி தான். மலருமா, நாளை பார்க்கலாம். இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை பார்க்கலாம்.